ஹாய் ஹலோ செல்லம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹேப்பன் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பிடிஎஸோட OT 7FF லவ் ஹேப்பன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி பார்க்கலாம். இல்லை 7 லவ் ஸ்டோரி. நிறைய ஃபைட், நிறைய வந்துட்டு சாக்ரிஃபைஸ், நிறைய வெயிட்டிங், நிறைய விட்டு கொடுத்து போகிறது எல்லாமே இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக எல்லாரோட லவ் ஸ்டோரியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லா பார்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜின்னை தான் காமிக்கிறோம். ஜின் குக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டைம் டேபிளில் வச்சுட்டு டேன்னு சொல்லி அவரோட நேமை மட்டும் போட்டு கற்றுன்னு கத்திட்டுருக்காரு. டே வா வேகமாக ரூம்லேருந்து ரெடி ஆகிட்டு வேகமாக வரான். வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைம் டேபிளில் வந்து உட்காரான். ஹாலில் உட்காந்து எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம மற்ற பாய்ஸ் தான் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் ஒர்க் இல்லை, உனக்கு தான் ஒர்க் இருக்குது, அப்போ நீ தானடா சீக்கிரம் எந்திரிச்சு வரணும், உனக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் வந்து உட்காந்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்லி சிரிச்சிட்டே வந்துட்டு அவருமே எந்திரிச்சு டைம் டேபிள் கிட்ட வராங்க. மற்ற மெம்பர்ஸுமே அதே மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு எல்லோரும் டைம் டேபிளில் உட்கார நம்ம ஜீன் எல்லாருக்கும் ஃபுட் எடுத்து வச்சுட்ருக்காரு. சாப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயுமே வந்துட்டு வேகமாக சாப்பிட்டுட்ருக்காரு. இதை பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து ஹோபி தான் டே பார்த்து சாப்பிட்றா, இதுக்கடா இவ்வளோ வேகமாக சாப்பிட்டுட்ருக்கா, ஷூட்டுக்கெலாம் இன்னும் டைம் இருக்குது, கொஞ்சம் மெதுவாக சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எங்கள் ஃபஸ்ட் டேவே லேட்டாக போனால் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இதை வந்து பார்த்தோன்னே ஜிமின் தான் கொஞ்சம் காமாக இருடா, ஏன்டா இப்படி சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காமாக இருக்கா வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டே தான் வேகமாக வந்துட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வரான். நம்ம வந்து பசங்களாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்களாம் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வாங்க, அப்படி எந்திரிச்சு வராதிங்க, நான் அவனை போய் அமுச்சு வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு வெளியே வராரு. ஸோ வெளியே போய் பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து டே வந்துட்டு காரில் வந்து ஏற போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. ஸோ கார்லேருந்து வந்துட்டு நம்ம வந்து ஷா தான் இறங்குறாங்க. ஷா வந்து பார்த்தோன்னே குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து டேவை பார்த்து சொல்லிவிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணாங்க. டேயுமே வந்துட்டு குட் மார்னிங் அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆல் தி பெஸ்ட் டே, நல்லா பண்ண சரியா, எனக்கு தெரியும் நீ செம்மையாக ஆக்ட் பண்ணுவேன்னு, அதே மாதிரி இந்த ட்ராமாவும் செம்ம ஹிட் ஆகணும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷாவை வந்து ஒரு லைட்டாக வந்துட்டு ஹக் பண்ணுறாரு. நம்ம ஷாவுமே வந்துட்டு நல்லா பண்ணுறா, நீ செம்மையாக பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே நல்ல ஒரு வார்ம் ஹக் கொடுத்துட்டு சரி பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அவருமே வந்துட்டு ஓகே அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடறாரு. இந்த சைடு வந்துட்டு ஜின்னு தான் ஷாவை பார்த்தோன்னே ஐயோ காலங்காத்தாலே வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவராக வந்தது கண்டுக்கு கூட இல்லை, வேகமாக உள்ளே ஓடிட்டார். ஸோ வந்துட்டு பாரேன் வந்திருக்கேன், ஒரு வார்த்தை வாமான்னு கூப்பிட்டு போகிறாரா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடாட்டி என்ன நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே பசங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்களா, குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு அப்படியே சாப்பிட்றதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஷா வந்தவொடனே பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜிகே தான் என்னான்னு காலையிலேயே அண்ணனை பார்க்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கிண்டல் பண்ணுறான். அண்ணனை பார்க்கவும் தான் டே வேறு இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஷூட்டா, அதான் ஒரு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஷா வந்து சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து பசங்களுமே வந்து பார்த்துட்டு என்னன்னா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இன்றைக்கி நாச்சும் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன், அதான் வந்துட்டாலே இனி எங்கே போய் நிம்மதியெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் நேராக ரூம்குள்ளே போயிட்டாரு. இதுவும் வந்து கேட்டோன்னே நம்ம வந்து ஷாக்கு தான். அடப்பாவி, எவ்வளோ வந்துட்டு ஷெட்யூலுக்கு நடுவில் உன்னை பார்க்க காலங்காத்தலே கிளம்பி வந்தால் நிம்மதி இல்லைன்ட்டு போகிறாரு. உங்கள் அண்ணனுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்து தட்டை எடுத்துகிட்டு நேராக வந்து ஜீனோட ரூமுக்கு தான் வந்து போகிறாங்க. ஜீன் நான் ரூமில் போய் உட்காந்துட்டு அவரோட பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. பிகாஸ் வந்து டேக் இன்னைக்கு சீக்கிரம் போகணுன்றதுக்காக அவர் நேராக போயிட்டு குக்கிங்கில் இறங்கியிருப்பார். பெட்ஷீட்லாம் வந்துட்டு அவர் எதுவுமே ஃபோல்டெல்லாம் பண்ணி வச்சிருக்க மாட்டார், அப்படி இப்படி கடந்திருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. நம்ம வந்து ஷாவாக போயிட்டு பெட்டுக்கு நடுவில் ஏறி நின்றுட்டு சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுட்ருக்காங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை ஜின் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க எனக்கு நீ தான் பிரச்சனை, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் தினம் இங்கே வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நான் என்ன இன்றைக்கி நேத்தான் வரேன், நான் தான் வந்துட்டு 4 இயர்ஸாக வந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகமாக மூஞ்சி வச்சுக்கிறாங்க. அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு ஜின்னிக்கே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துட்டு, ஆனால் அதை வெளியே காமிச்சிக்காம சரி இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க ஒன்றும் இல்லை, நீ மட்டும் ஓகே சொன்னீன்னா எல்லாமே ஓகே ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகேவா என்ன ஓகே அப்படின்ற மாதிரி கேட்க நான் தான் ஐ லவ் யூ சொல்லல, நீ ஓகே மட்டும் சொல்லு, வீட்டில எல்லாம் நான் பேசிக்கிறேன், கல்யாணம் தான் அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகமாக சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாம வந்துட்டு ஜின்னு தான்
நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. கல்யாணம் இதெல்லாம் தேவையா நமக்கு? போறியா ஃபர்ஸ்ட்டு? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் அந்த பிளாங்கெட்லாம் எடுத்துட்டு போயிட்டு கபோர்ட்ல வந்து வச்சுட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஷா தான், ஒரு நாள் பாரு உன் வாயிலேயே ஐ லவ் யூ ஷான்னு சொல்ல வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ரூம விட்டு வெளிய போறாங்க. நம்ம வந்து ஜின்னு ஷா போனதுக்கப்புறம் அந்த ரூம் டோர் வந்து க்ளோஸ் ஆற சத்தம் கேட்குதா? கேட்டோனே வந்து அவர் அப்படியே பெட்ல உட்காராரு. எனக்கு எல்லாமே என்னோட பிரதர்ஸ் தான். இப்போ வேணா நீ என் பிரதர்ஸ் கூட கரெக்டாக இருக்கலாம். ஜாலியாக பேசிட்டு, ஒரு மாரி ஃபன்னா. எல்லாம் ஓகே தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படியே இருக்கும்னு என்னால சத்தியமா சொல்ல முடியாது. கண்டிப்பா நீ மாறிடுவ ஷா. என்னால என்னோட பிரதர்ஸ விட்டுலாம் உன்கிட்டலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு மாரி உட்கார்ந்துருக்காரு. அவர் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாரி ரொம்ப அப்செட்டா இருக்கு. கண்ணெல்லாம் லைட்டா கலங்கிடுது. ஸோ ஏன்னா வந்து ஜின்ன பொறுத்தளவுக்கு அவரோட பிரதர்ஸ் தான் எல்லாமே. உலகமே அவங்க தான். ஸோ அப்பா, அம்மா கூட இருந்தத விட இவங்க கூட தானே அதிகம் இருந்திருக்காரு. அதனால அவங்கள விட்டுட்டுலாம் என்னால வர முடியாது. அவனுங்களுக்கு நான் வேணும். எனக்கும் அவனுங்க வேணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஸோ அதனாலவே வந்துட்டு 4 வருஷமா ஷா ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இவரு நோ, நோ, நோ அது மட்டும் தான். நோன்னு கூட சொன்னது கிடையாது. அவரு அதுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டாரு. அந்த மாரி தான் சைலன்ட்டா "நீ தயவு செஞ்சு போறியா? இங்க எதுக்கு வந்துட்டுருக்க?" அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஷாக்கு இப்போ வரைக்குமே ஜினி ஏன் இந்த மாரி நோ சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரீசன் தெரியாது. ஷாக்கு மட்டும் இல்ல, பாய்ஸ்க்குமே அந்த அதுக்கான ரீசன் தெரியாது. ஸோ அவங்களும் போயிட்டு டைம் டேபிள்ல வந்து சாப்பிட்டுட்டு பசங்கலாம் சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அந்த விஷல்ஸ்லாம் வந்துட்டு பசங்களே எடுத்துட்டு வந்துட்டு சிங்க்ல வந்து வெஷல் வாஷ் பண்றதுக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து "ஸ்வேதா டேய் 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 இருங்கடா, என்ன காலங்காத்தாலே வேலையா? இன்னைக்கு லீவ் தானே, போங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, என்ன பண்ணாங்கன்னா, எல்லா திங்ஸையும் வந்துட்டு அதெல்லாம் வெஷல் வாஷ்ல இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. அத பார்த்து ஷிகா, "உங்களுக்கு இன்னைக்கு ஷூட் இருக்குல்ல ஷா, அப்புறம் எதுக்கு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஷிகா வந்து நிக்கிறாரு. நம்ம வந்துட்டு ஷா தான், "ஷூட் இருக்கு தான். நீங்க ஃபுல்லா ஷூட்ல இருந்து எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கும் தெரியும். நானும் பார்த்தேன். போங்க போங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஷூட்டுக்கு எனக்கு என்ன ஈவினிங்க்கு மேல தானே, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஷா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்க வந்து வெஷல் வாஷ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஷாவுக்கு எப்படின்னா, ஜின்ன எப்படியும் வந்துட்டு லவ் பண்றாங்களோ, அதே மாரி தான் பிரதர்ஸையும் அவ்ளோ பிடிக்கும். ஸோ ஒரு எப்படி சொல்றது? பிடிஎஸ் அப்படின்ற ஒரு லவ் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஷாவோட மைண்ட் செட் வந்து ஜின்னுக்கு வந்து தெரியல. ஒரு நாள் மாறிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வந்துட்டு வந்து ஜின் இருக்காரு. ஷாவுமே வெஷல் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியுமே காலிங் பெல் ரிங் ஆகுது. நம்ம வந்து ஜிமினா கவுச்ல உட்காந்துட்டு இருந்தவன் வேகமா ஓடி போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்றான். வெளிய ஒரு மாரி ரொம்ப அப்செட்டா மூஞ்சி எல்லாம் தொங்க போட்டுட்டு நம்ம லியா நின்னுட்டுருக்காங்க. அது ஜிமின பார்த்தோனே, "ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. "என்னடி என்னாச்சு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவருமே வந்து ஹக் பண்ணிட்டு, அப்படியே நடந்துட்டே மெதுவா உள்ள கூட்டு வராங்க. இன்னுமே அவங்க ஹக் பிரேக் பண்ணல. பிடிஎஸ் மெம்பர்ஸ் இத பார்த்தோனே, "என்னடா ஆச்சு? என்ன பண்ண?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, நம்ம வந்து ஹோபி வந்து ஜிமின பார்த்து கேட்க, "அயாங் சத்தியமா நான் எதுவும் பண்ணல. நானே போயிட்டு ஹேப்பியா ஓப்பன் பண்ணேன் டோர. அவளே இப்படிதான் இருந்தா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்ல, மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒருத்தன் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்துட்டுருக்கான். "அம்மா என்னம்மா ஆச்சு? ஃபர்ஸ்ட்டு இந்த தண்ணி குடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து லியாவுக்கு குடுக்க, லியாவுமே ஒரு மாரி ரொம்ப அப்செட்டா தண்ணிய வாங்கி குடிச்சுட்டு, ஜின்னோட ஷோல்டர்லயே சாஞ்சு உட்காந்துருக்காங்க. பசங்க எல்லாம் சுத்தி நின்னுட்டுருக்காங்க. ஜின்னு, ஹோபி, ஆரம் அண்ட் வந்து நம்ம வந்து ஜேகே. ஸோ எல்லாம் சுத்தி நின்னுட்டுருக்காங்க. "என்னாச்சு இந்த பொண்ணுக்கு?" அப்படின்ற மாரி தான் பார்த்துட்டுருக்காங்க. நம்ம வந்து ஷா வந்துட்டு, "என்ன இன்னைக்கும் சொதப்பிட்டியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து லியாவ பார்த்து கேட்கா, லியா, "ஐயோ! ஷா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஷாவ பார்த்தோனே. "ஏய் ஏய் ஏய் நான் என்னடி பண்ணேன்? நீ தானடி சொதப்பிட்டு வந்த. ஏதோ நான் உன்ன சொதப்பி விட்ட மாரி நீ என்னடி அழுதுட்டுருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, சத்தியமா எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? நான் அந்த இன்டர்வியூல ரொம்ப சொதப்பி வச்சிருக்கேன். எனக்கே அதுக்கப்புறம் தான் தெரியுது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. "அடி பாவி! நைட்டு ஃபுல்லா இத நெனச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தியா என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜிமின் வந்து கரெக்ட்டா கேட்டர்றான். அத கேட்டோனே வந்துட்டு நம்ம லியா வந்து பவுட் பண்ணிட்டு, "ம். ஆமா. எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் நேத்து ஒரு இன்டர்வியூ குடுத்துருப்பாங்க. லைவ் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம வந்து லியா வந்து எப்படின்னா, ரொம்ப அப்செட்டா இருந்திருப்பாங்க. லியாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. அந்த ஒரு நர்வஸ்ல நம்ம ஏதாவது பேசி விட்டுருவோம் இல்லையா? அந்த மாரி தான் ஒரு மாரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து இன்டர்வியூ குடுக்கும்போது ஒண்ணும் தெரியல. இன்டர்வியூக்கு அப்புறம் கமெண்ட்ல வந்துட்டு, "இவங்க பாரேன் எப்படி பேசி வச்சிருக்காங்கன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது ரொம்ப டோஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் சின்னதா வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க. "இந்த பொண்ணு பாரு எப்படியெல்லாம் பேசி வச்சிருக்குன்னு" சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் நெறைய வந்திருக்கும். அதெல்லாம்
பார்த்துட்டு லியாவுக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே வந்திருக்காது. ஜிமின் ஆல்ரெடி அதை நோட் பண்ணியிருப்பான். பட் வந்து எப்படியும் இவ வருவா நம்ம கிட்ட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு. அவர் நினச்சிருப்பாரு நைட்டே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மார்னிங் தான் வந்திருக்காரு. அப்போ நைட் ஃபுல்லாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க நம்ம லியாவுமே ஆமான்னு தலையாட்டிட்டு உட்காந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம வந்து ஆரம் தான். சரி, சரி, சரி விடு. நீ எல்லாம் என்ன உன் வயசுக்கு நீ இப்படி அழுதுட்டுருக்க? இதோ இங்கே நிற்கிறாங்களே, இவங்க இப்போ வரைக்கும் ஸ்டேஜில் மைக் வாங்க மாட்டாங்க தெரியுமா? நான் தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து லியா பக்கத்தில் போய் உட்காந்து சொல்லிகிட்ருக்கா. நம்ம லியாவுமே வந்துட்டு ஆமாம் ஆமாம் நானாச்சும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மைக்கை வாங்கி தைரியமாக நாச்சும் பேசுகிறேன், நீங்களாம் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே எழுந்திரிச்சு வேகமாக கிச்சனுக்குள்ளே போயிடறாங்க. இதை வந்து கேட்டோன்னே நம்ம பசங்க எல்லாருமே ஆரம்ப பார்த்து ஒரு மாதிரி எப்படி சொல்லுது மறைச்சு நின்றுட்டுருக்காங்க. இப்போ இதுக்கட எங்களை அசிங்கப்படுத்தின ஒரு செகண்டில் அப்படின்னு மாதிரி தான் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஜின்னுலாம் நான் பேசலை நீ பார்த்தியா, நீ சொன்னோன்னே அப்படியே கண்ணு கமிச்சோன்னே ஓகே லீட்ரு சொல்லிட்டா நான் போய் பேசினேன்லடா, என்ன சொல்லணும்டா என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு ஒரு மாதிரி ரேப்பிங் சைடில் கத்திட்டு அவன் என்ன பண்ணா வேகமாக போயிட்டு இரு என் கிச்சனை நாசம் பண்ணிடாத, இரு நானே வந்து போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா வேகமாக லியா பின்னாடி போயிட்டு லியாவுக்கு ஃபுட்டை போட்டு கொடுத்துட்ருக்காரு. நான் ஒன்றும் அவ்வளோலாம் மோசம் கிடையாது, கிச்சனில் சோறு போட்டு தின்றது கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து லியா வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து ஜின்னு அப்படியா நேற்று என்ன பண்ணீங்க மேடம் அப்படின்ற மாதிரி கேட்க அது நேற்று அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க நேராக போயிட்டு டைம் டேபிளில் உட்காந்துறாங்க. அவங்க வந்து உட்காந்துட்டு சமத்து பிள்ளையாக உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஜின்னுமே வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு லியா கிட்ட கொடுத்துட்டு ஒழுங்கா அமைதியாக உட்காந்து சாப்பிடு சரியா, எதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காத, உனக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க அவங்களும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. சரி இரு நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு என்ன பண்ணா போயிட்டு வந்து ஃபுட் எடுத்து போட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வர போகிறாரு. ஃபுட்டெலாம் எடுத்து கொடுத்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வர வந்துட்டு போகிறாரு. நம்ம வந்து தான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. பசங்கள்லாம் கேவலமாக வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஆரம்பம் மறைச்சிட்டு நிற்கிறாங்களா. ஆரம்பமே வந்துட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வேறு அவளை சமாதானப்படுத்தி இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே தலையை கொஞ்சம் உட்காந்துட்ருக்காரு. சரி சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷாதான் நம்ம வந்துட்டு ஆரம் தான் எதுக்கு ஷா அப்படி என்ன சிரித்து மாட்டி விட்டுட்ருக்கா, கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி சொல்ல சரிடா ஆமாம் இன்னைக்கு நீ ஜிம் போகலையா அப்படின்ற மாதிரி கேட்கான். போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு எந்திரிக்கிறாரு. ஸோ வந்துட்டு ஜிம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எப்படியும் அவரோட ரூமுக்கு போயிட்டு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண வந்துட்டு போகிறாரு. நம்ம ஜேகே ஆனால் நானும் வரட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கேன். சரி வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆர்ம் வந்து ஓகே சொல்லவும் நம்ம வந்துட்டு ஜேகேயுமே வந்துட்டு வரான். நம்ம வந்து ஹோபி தான் சரிடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியுமே வந்துட்டு கார் எடுத்துகிட்டு ஆரமன் வந்துட்டு ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் அங்கேருந்து எஸ் ஆகிட்டாரு. ஸோ அவருமே கிளம்பி போயிட்டாரு. இந்த சைடு வந்துட்டு ஆர்மான் வந்துட்டு ஜேகேவும் வந்துட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுகா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷவுட்டு தான். ஆரம் திரும்பி பார்த்துட்டு என்ன ஹயாங் அப்படின்ற மாதிரி கேட்க டிவோர்ஸா என்ன டிவோர்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் கேட்குறாரு. என்ன டிவோர்ஸ் யாருக்கு டிவோர்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க யூனாக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அது கேட்டோன்னே சாப்பிட்டுட்டு இருந்த லியாவிலேருந்து சிரித்து விளையாண்டுட்டு இருந்த ஷாலேருந்து எல்லோரும் ஷாக் ஆகிட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வாட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது எல்லோரும் வேகமாக ஹாலுக்கு ஓடி வராங்க. லியாலாம் வந்துட்டு சாப்பிட்றதா ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து ஜூஸை மட்டும் கையில் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து அதே மாதிரி தான் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டி தான். ஸோ அவங்களுமே ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க. ஸோ அவங்க வந்துட்டு பிரேக்கப் ஸோ வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு போட்டிருக்காங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோன்னு கூட போடல, டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு போட்டிருக்காங்க. அதை கேட்டோன்னே வந்துட்டு நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க. ஆரம்பேகமாக வந்துட்டு ஹயாங் ஃபோனு கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வாங்கி பார்க்குறான். அவன் கையெல்லாம் நடுங்குது, அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக வடியுது. ஸோ அவன் அப்படியே வந்து பார்த்துட்டு ஹயாங் எப்படி ஹயாங் 6 years லவ் ஹயாங் எப்படி உடனே டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு, டிவோர்ஸ் ஆனது கூட தெரியல, டிவோர்ஸ்னு மட்டும் நோட்டீஸ் வந்திருக்கு. அப்போது இவ்வளோ நாள் அந்த பொண்ணை அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம், போய் அந்த பொண்ணை பாருடா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்து சொல்கிறாரு. ஆமாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்துட்டு ஃபோனை கூட வந்துட்டு எப்படி சொல்கிறது கையில் கொடுக்கல, தூக்கி கௌஷ்லி விட்டு எரிஞ்சிட்டு அவர் போகிறாரு. அது ஏன் ஃபோன்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷிகா கத்திக்கிட்டு இருக்காரு. இவன் லவ்வுக்கு நான் ஊருகாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஷிகாக்கு. அவர் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு ஐயோ என் ஃபோனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து தொடச்சி நின்றுட்டுருக்காரு. நம்ம வந்து ஹோபி தான் அவர் வந்து கிளம்பி போயிட்டார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே அந்த கார் வந்து மெதுவாக தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருப்பாரு. இந்த சைடு வந்துட்டு ஆரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கானா.
இதுக்கு இவன் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கான், என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போனவர் ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு கால் பண்ணுறாரு நம்ம வந்து பசங்களுக்கு தான். டேய் என்னாச்சு, எதுக்கு இவன் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, நம்ம வந்து ஃபோன் வந்து ஜேகே தான் எடுத்திருப்பான். ஜேகே வந்து போயிருக்க மாட்டான். நம்ம வந்து ஆரோ மட்டும் தான் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போய்ப்பாரு. ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமா, இல்லை ஹயாங் இந்த மாதிரி யூனாக்கு வந்து டிவோர்ஸா அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம ஜிமின் வந்து போயிட்டு இருந்தவர் டக்குன்னு வந்துட்டு பிரேக்கப் போட்டுட்டு, ஐ மீன் ஹோபி வந்து போயிட்டு இருந்தார், டக்குன்னு பிரேக்கப் போட்டு என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் ஹயாங், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இதுக்கு நான் ஹாப்பியாக இருக்கிறதா இல்லை சோகமாக இருக்கிறதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து அஜய்க்கு வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு நீ சந்தோஷம் தாண்டா படணும், நம்ம ஆரம்போட லைஃப் திரும்ப ரீஸ்டார்ட் ஆக போகுதுடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபியா செம ஹாப்பியாக காலை கட் பண்ணிட்டான். நம்ம வந்து மெம்பர்ஸ்க்கு அதே மாதிரி தான் ரொம்ப ஹாப்பி. அதே சைடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6 வருஷம் லவ் பண்ண பொண்ணு எப்படி வந்துட்டு டக்குன்னு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போச்சு. ஸோ அது எப்படி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதே சமயம் எல்லாருக்குமே ஹோபியிலேருந்து நம்ம வந்து அங்கே இருக்க ஜிமின், லியா, ஷா, ஜின் அண்ட் வந்து நம்ம ஜுகா எல்லாருக்குமே சரி அவ்வளோ அவ்வளோ ஹாப்பி ஃபைனலி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு ஆரமாக இந்த சைடு வந்து காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு அவர் நேராக. ஸோ அந்த ஜிம்முக்கு தான் போகிறாரு. ஜிம்மில் போய் பார்த்தோம் அப்படின்னா ரிலாக்ஸாக ரொம்ப அமைதியாக வந்துட்டு இவனை வந்து அப்படி எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன டிவோர்ஸ்னு இவங்க தான் அவங்களோட ஐடியிலேருந்து போஸ்ட்டு போட்டாங்க, இப்போது என்ன ரிலாக்ஸாக இப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அங்கே இருக்க ஜிம்மில் இருக்க எல்லாரையும் காசிப் தான் அது வந்து என்ன டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கவங்கள குசு பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம யூனா கண்டுக்கிற மாதிரி இல்லை, சிரிச்சுட்டே வந்து ஜிம்மில் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தோன்னே இவ உண்மையாகவே ஓகேவா இருக்காளா இல்லை இவன் நடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த தூணுக்கு பின்னாடி நின்று அங்கே வந்து யூனா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்காங்க. யூனா என்னதான் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க அப்படியே அந்த பெரிய ஒரு மிரர், அதுக்கு வெளியே வந்து அந்த சிட்டி நல்லாவே தெரியும். மார்னிங்கில் வந்துட்டு ஒரு மாதிரி ரேஷஸாக அங்கிட்டு போயிட்டே இருக்க கார் வந்து போயிட்டு இருக்கு. அந்த சைடு வந்துட்டு ஒரு மாதிரி நாய்ஸாக இருக்குது. பட் உள்ளுக்குள்ளே எந்த நாய்ஸுமே கேட்கல. ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக வந்துட்டு ஒரு சில சத்தம் கேட்டுட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கேட்குது. மற்றபடி இவங்களாம் காசு பேசிகிட்டு இருக்காங்களா தான் கேட்குது. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. 6 வருஷம் லவ் பண்ணாங்களே, இந்த பொண்ணு எவ்வளோலாம் போஸ்ட் போட்டுட்டு இருந்துச்சு, இப்போ இந்த பொண்ணே வந்துட்டு டிவோர்ஸ்னு போஸ்ட் போட்டிருக்கு, என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்க அது இவனோட காதில் விழுகுது. என்ன தான் வந்து சிரிச்சிட்டு ஜாலியாக இருந்தாலுமே அவங்க பேசுகிற வார்த்தைகளாக கேட்க இன்னும் ஹர்ட் ஆகும் இல்லையா. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு சைடு அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு அப்படி வெளியே பார்த்துட்ருக்காங்க. அந்த அந்த கார் போகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டே இருக்க முடியாதுல்ல, ஒரு நாள் விட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, கொஞ்சம் லைட்டாக கலங்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவங்க எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவங்க கையில் வந்துட்டு அப்படியே அந்த மொபைல் எடுத்து ஹெட்ஃபோன்ஸை வந்து வியர் பண்ணிவிட்டு யார் சத்தமும் கேட்காத மாதிரி சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம யூனாக்கு வந்துட்டு அந்த பர்சனை ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்துட்டு அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயம்லாம் ஞாபகம் வச்சு எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறது என்ன, ஸோ அவங்கள வந்துட்டு சர்ப்ரைஸாக போய் விசிட் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பர்சன் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அந்த லவ்க்கு ஒரு இம்பார்ட்டனே கொடுத்துருக்க மாட்டாங்க. அது யூனாமே நோட் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே ஒர்க்னால அப்படி இருக்காரு, ஸோ மற்றபடி வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய வந்துட்டு சண்டைகள்லாம் வந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு யூனா தான் இழுத்து பிடிச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூனாக்கு இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட போய் கேட்டுருந்துருப்பாங்க. அந்த பர்சன் கொஞ்சம் கூட யோசிக்காம இல்லை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கூட கேட்கல, டக்குன்னு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டிருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆக்டிங்கான ரிலேஷன்ஷிப் தான் போல இருக்கு, நமக்கு தான் வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் ஓவர்லவ் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த டைமே உடஞ்சு போயிருந்திருப்பாங்க. அவங்களும் போயிட்டு அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. யாருக்குமே தெரியாமல் டிவோர்ஸ் கேஸ்மே எண்ட் ஆயிருக்கும். ஸோ ஆஃப்டர் வந்துட்டு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை போஸ்ட் போடணும் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போஸ்ட் வந்து போடுறாங்க. போட்டுட்டு அவங்களுமே வந்துட்டு அப்படியே ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு ஹெட்ஃபோன் போட்டிருக்கனாலையோ என்னமோ அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது நல்லாவே கேட்குது. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மொபைலில் எனக்கும் இந்த பொண்ணுக்கும் வெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அதை பார்த்தோன்னே யூனாக்கு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனாக அப்படியே நின்றுட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் இது அவர் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க யூனா. இப்போ தான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது போஸ்ட்டு போட்டு, அடுத்த செகண்ட் நான் ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போஸ்ட்டு போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்ணு கலங்குது. அப்படியே தண்ணி ஊற்றுது அப்படியே அவங்க கண்ணிலேருந்து. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. பக்கத்தில் இருக்கவங்களாம் ஸோ வந்துட்டு அப்படியே அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு என்ன அதுக்குள்ளாட்டி இந்த பையன் அவ்வளோ போஸ்ட்டு போடுறான், ஓ இதனால தான் இந்த பொண்ணு வந்துட்டு வெட்டிங் வந்து
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே உடனே டிவோர்ஸ் கொடுத்து போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆரம்க்கு இது கேட்டுருது, என்ன போஸ்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தா அவருக்குமே வந்துட்டு அதை அது பார்த்தோன்னே டக்குன்னு யூனாவை தான் பார்க்குறாரு. யூனா கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டியர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக வாஷ்ரூம் வந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களால சுத்தமாக முடியல. ஸோ அவங்க அப்படியே அழுறாங்க. ஸோ வந்துட்டு ஆரம்க்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஏன்னா அது ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காரு. யூனா என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் யூனா அழுற சத்தம் வெளியே கேட்டுட்ருக்கு. ஆரம்க்கு கேட்க கேட்க இன்னும் ரொம்ப கஷ்டமாகுது. அவர் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது அப்படியே கேட்க கேட்க அவருக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. அவர் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே வந்து யூனா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே வெளியே வராங்க. ஸோ அழுது முடிச்சுட்டு ஸோ வெளியே வந்துட்டு ஒரு டேபிள் மேலே வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் இருக்குது அண்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்து வாட்டர் பாட்டிலும் இருக்குது. ஸோ வந்து ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு டேபிள் மேலே அந்த விஷயம் இருக்குது. நம்ம யூனா வந்துட்டு அப்படி அது பார்க்குற இடத்துல தான் அவர் வச்சுருப்பாரு. ஸோ யூனா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்துட்டு அந்த டிஷ்யூ பேப்பரையும் வாட்டர் பாட்டிலையும் எடுத்துகிட்டு அவங்க அப்படியே டிஷ்யூலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வாட்டர் பாட்டிலை பார்த்தோன்னே ஒரு சின்ன ஸ்மைல் வருது. எனிவேஸ் எல்லாத்தையும் நான் கடந்து போயிதே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டு ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6 மாத தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்காரு. அவர் இன்றைக்கி ஒர்க் அவுட்லாம் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் யூனாவை தான் பார்த்துட்டே இருக்காரு. அவர் மைண்டில் ஒன்று தான், நீ ஸ்மைல் பண்ணணும், நீ மறுபடியும் ஸ்மைல் பண்ணணும், இதெல்லாம் எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக ஸ்மைல் பண்ணுற, நீ உண்மையாக ஸ்மைல் பண்ணணும் யூனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்காரு. ஸோ வந்துட்டு ஆஃப்டர் அண்ட் வந்துட்டு நம்ம வந்து பிடிஎஸ் ஹவுஸை தான் காமிக்கிறோம். நம்ம வந்து ஷாதா சரி ஓகே எனக்கு ஷூட் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டைம் ஒரு 11 ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜின் வந்து இந்த வாய்ஸை கேட்டோன்னே வந்துட்டு அவர் வந்து ஜஸ்ட் உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது வந்து கேட்டோன்னே வந்துட்டு அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. ஸோ அதாவது சைடைஸில் போகல அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு மறுபடியும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அதுதானே போகிறேன்னு சொன்னா, ஓகேம்மா பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு ஏதாவது சொல்கிறாரா பாரு, சே என் மனசெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்கக்கிட்ட சரி வரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து அதர் பசங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள ஓகே நீ பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜேகே வந்து சொல்கிறான். அதே மாதிரி வந்துட்டு இங்கிட்டு இருக்க நம்ம வந்து ஹோப் வந்துட்டு ஷுகாவுமே வந்துட்டு சரி ஓகே நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த சைடு வந்து நம்மளையா தான் சரி பாய் அப்படின்ற மாதிரி கையாட்டுறாங்க. நான் பத்திரமா போகிறேன், நெக்ஸ்ட்டு என்ன ஷூட்டுக்கு கிளம்பலையா நீ அப்படின்ற மாதிரி கேட்க போகணும் நாளைக்கு தான் ஷூட்டு, நாளைக்கு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க உட்காந்துருக்காங்க. சரி ஓகே சொல்ல மறந்துட்டேன், ஆரம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு கேட்டு கால் பண்ணுங்கள் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. ஜின் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக கண்ணடிக்கிறாங்க. ஜின்னுக்கு அதை பார்த்தோன்னே போடி ஃபஸ்ட் இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு அவரை வந்து வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்திடுறாங்க. கண்ணடிக்கிறா ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக போயிட்டு அப்படியே வந்துட்டு திரும்பவும் டிவி பார்க்க உட்காந்துறாரு. பசங்களுக்குலாம் சிரிப்பு தான் வருது. லவ்வருக்கு எதுக்கு தான் அப்படி சொல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களோ ஹயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு ஒரு கால் வருது. நம்ம வந்து ஷெக்கா இவ்வளோ நேரமே வந்து சிரிச்சுட்டு உட்காந்துருந்தவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே வந்துட்டு அவர் அவ்வளோ ஹாப்பியாக அந்த மொபைல் பார்த்தோன்னே வா மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறா அப்படியே டக்குன்னு கால் எடுத்தான் சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சைடு ஷுக்கானா உன்னை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னாச்சுடா ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, எதாவது ப்ராப்ளமா என்ன, ஷூட்டில் யாராவது ஒன்று திட்டாங்களா, இதோ வரையிறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுன்னா வந்துட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ அப்படியே வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு ஜாலியாக வந்துட்டு பாட்டெல்லாம் அப்படியே ஒரு ரொமான்டிக் பாட்டெலாம் அப்படியே அந்த காரில் ஓடிட்டுருக்கா. அவர் நேராக வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் தான் போகிறாரு. காஃபி ஷாப்பில் ஸோ வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ஒரு கார்னர் டேபிளில் வந்துட்டு நம்ம வந்து நிவி உட்காந்துருக்காங்க. நிவி பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஷுகா வரதை பார்த்தோன்னே ஹாய்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷுகா என்ன பண்ணேன்னா பக்கத்தில் வந்து ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துருக்கு. குட்டினா எப்படி சொல்கிறது ஒரு காலேஜ் டைம் அந்த மாதிரி படிக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு பார்த்துட்டு ஹாய்டா அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்ல ஹாய் மாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு நிவி தான் சரி இருங்க நான் போய் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஆர்டர் பண்ண வந்துட்டு போகிறாங்க. நம்ம வந்து ஷுகாத்தை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் உங்கள் அக்கா இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா. ஸோ நிவியோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு, ஸோ காலேஜ் படிக்கிற பொண்ணு. ஏன் உங்கள் அக்கா இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அவளே வந்து சொல்லுவா கேளுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம நிவியுமே வந்து காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம ஷுகாக்கு ஒன்று அண்ட் வந்துட்டு தங்கச்சிக்கு ஒன்று அண்ட் வந்து அவங்க ஒன்று வந்து வாங்கி அவங்களுக்கும் வச்சுக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அந்த காஃபியை பார்த்துட்டு இருக்காங்க. நிவி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி வந்து டேபிள் மேலே கை வச்சுருப்பாங்களா, கை வந்து பிடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா.
ஷோனாக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அது எவ்வளோ பெரிய ஹாப்பி நியூஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாரு. ஹாப்பி நியூஸா? அது ரொம்ப சேட் நியூஸ். உங்களுக்கு தெரியுமா, நான் எவ்வளோ அழகாக அந்த கப்புள்ஸை வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? நான்லாம் இல்லை, நீங்களும் நானும் அப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சா அவ்வளோ இமேஜின் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சுகர் காஃபி குடிச்சிட்டு இருந்தவர் டக்குன்னு துப்பிட்டு, என்னது அவங்க வாழ்ந்த லைஃப்பை நம்ம வாழணுமா? ஏய் ஏடி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஷவுட் பண்ணுறாரு. காஃபி ஷாப்பில் இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. சாரி சாரி சாரி, யூ கேரி ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவுமே சுகா உட்காந்து, இங்கே பாரு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லை. நம்ம லவ் வேற, அவங்க லவ் வேற. இன்னொரு தடவை யோனா லவ்வை பற்றி நீ என்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ, கொன்னுடுவேன் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் அவங்க எவ்வளோலாம் லவ் பண்ணாங்க தெரியுமா? அவங்கள பார்த்து தான் நான் லவ் மேலேயே ஆசையும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணை கசிட்டு உட்காந்துருக்காங்களா. அதை பார்த்தோன்னே வந்துட்டு சிவாக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இங்கே பாரு நிவி, உனக்கு சில விஷயங்கள் தெரியல, தெரிஞ்சதுன்னா நீ இப்படி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணனா, பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து நிவியோட சிஸ்டர் தான். மாமா இதை தான் நான் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அக்கா கேட்குற மாதிரி தெரில. அது மட்டும் இல்லை, யோனாவோட டிவோர்ஸ் கேஸ்க்கு அப்புறம் அம்மாவும் அப்பாவும் உங்களை வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் மேரேஜுக்கு வந்து நோ சொல்லிட்டு இருந்தாங்க. இதையே வச்சு அம்மா அப்பா நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது வேற வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியல. இதில் இவ வேற உட்காந்து அழுதுட்டு இருந்தா. நீங்களே பார்த்துக்கோங்க, அதனால தான் உங்களை மீட் பண்ண சொல்லி கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் பேசி முடிவிடுங்க மாமா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பேக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறான். ஏய் நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேகா கேட்குறான். இல்லை மாமா நீங்கள் பார்த்துக்கங்க, நான் பஸ்லேயே போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறான். அக்கா மறுபடியும் சொல்கிறேன், தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காது. அவங்களுக்கு எது டிவோர்ஸ் ஆச்சுன்னா அவங்க கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும். நீ ஏன் ஓவராக வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காத. இன்னைக்கு ஷூட் அவங்க கூட தானே, நீ டேரெக்டாக போய் அவங்கக்கிட்டே கேட்டுரு, உன் மைண்ட் ஆச்சு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல. அது எப்படி, ஆல்ரெடி அவங்களே உடஞ்சிருப்பாங்கடி, எப்படி நான் போயிட்டு வந்து கேட்குறது, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஷிகா நீ போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அங்கே வந்து நம்ம நிவியோட தங்கச்சி அமுச்சு வைக்க, நம்ம நிவி வந்து உட்காந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி உட்காந்துருக்காங்க. அவங்க எப்போல்லாம் லவ் பண்ணாங்க தெரியுமா, எவ்வளோ போஸ்ட்டு போட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, நம்ம வந்து ஷிகா தான் வம்சம் என்னை பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம வந்து நிவியுமே வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, அவங்க டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதனால டிவோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க பண்ண லவ், அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது. அவங்க வேற நம்ம வேற, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சரி ஓகே அது எனக்கு புரியுது தான், ஆனால் அவங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்க? இப்போ அதுவே எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கு தெரியுமா? என்ன இஷ்யூ ஆச்சு? யூனா நல்லா தானே இருக்கா, ஆரம் கூட மெசேஜ் பண்ணானே யூனா ஓகேன்னு, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா வந்துட்டு நிவியை வந்து பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. நிவியுமே வந்து சொல்கிறாங்க, யூனா ஓகேவா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் வீட்டில் அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நியூஸ் சேனலில் யூனோட டிவோர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே அம்மா, இங்கே பாரு நிவி, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் ஷுகாவை லவ் பண்ணாத, மேரேஜ் பண்ணிக்காத, இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு. இங்கே பாரு, ஆல்ரெடி லவ் பண்ண செலிபிரிட்டிஸ் 2 பேரும் இப்போ டிவோர்ஸில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் வேற லவ் வேற பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதில் இந்த கன்றாவி வேற. இதுக்கு தான் சொல்கிறேன், தேவையில்லாமல் வந்து செலிபிரிட்டை கல்யாணம் பண்ணணும்னு நினப்பா உன் மனசுலேருந்து அழிச்சிரு, அவ்வளோதான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. நிவி வந்து ஏதோ பேச வந்திருப்பாங்க, இல்லைம்மா அது வந்து அது வேறு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்துட்டு அவங்க லவ் ஒரு மாதிரி ஒருத்தரோட லவ் கப்புள்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்த ஒரு பொண்ணு இல்லை, அதுலேருந்தே அவங்களால வெளியே வரல. இதில் இவங்க வேறு இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களா, அதனால வந்துட்டு அவங்களால பேசக்கூட முடியல. அவங்களா வந்துட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம நிவி. ஸோ இதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு சிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அக்கா நீ வா, நம்ம வந்துட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து சுகமாமா பார்ப்போம், அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதான் நடந்திருக்கும். இது வந்து சொன்னோன்னே வந்துட்டு நம்ம வந்து சுகா தான் தலையில் கை வச்சுட்டு, ஐயோ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா, இந்த வாரம் போய் வேற இவனுக்கிட்ட லவ் சொல்லாமல் 16 வருஷமாக என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், இப்போ இது வேறு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு, சரி ஓகே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு சரியா? இந்த டிவோர்ஸ் ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் டிவோர்ஸ் நடந்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பிகாஸ் வந்து ரொம்ப லவ்வாக பார்த்துருப்பாங்க அந்த கப்பில். ஸோ நான் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு சுகா சொல்லாரு, ஆரம்பம் இருக்கான்ல, ஆமாம் ஆரம்பம் இருக்காரு, அவருக்கு என்ன, அவன் 16 வருஷமாக யூனாவில் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான். வந்துக்கிட்டு இருந்த டியோஸ் அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆகிட்டு ஷாக்கா, 16 வருஷமா? ஆமாம் 16 வருஷமா? அது என்ன 3 வருஷம் லவ், 3 வருஷம் கல்யாண லைஃபு, அவ்வளோதானே? அதுக்கு நடுவில் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ யாருக்கு தெரியும்? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, ஒன் சைடில் 16 வருஷம் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கான்.
இத்தனைக்கும் ஜூனா அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தா. ஆரம்பம் அதே தான். நாங்களும் அப்போ தான் டெபியூட் ஆகிட்டு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவள் மாறவே இல்லை. எங்கள் எல்லாரோட லைஃப்லேயும் ஏதோ ஒரு பொண்ணு வந்துருச்சு. என் லைஃப்பில் நீ, ஜின் லைஃப்பில் ஷா, ஆரம் லைஃப்பில் ஜூனா. மாறவே இல்லை. அவள் அப்படியே தான் இருக்கா. எனக்கு சத்தியமாக அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. நான் அவகிட்ட நிறைய டைம் கேட்டிருக்கேன், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா, அந்த பொண்ணு அவளோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கா, நீ என்ன இன்னும் அவளுக்கிட்டே இருக்க அப்படின்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியும் அந்த கேள்வி அவனை எவ்வளோ வலிக்கும்னு. பட் கேட்கணும்ல, அண்ணனாச்சு, கேட்டிருக்கேன். அப்போ அவன் ஒன்றே ஒன்று தான் சொன்னான், அவன் ஸ்மைல் பண்ணுவான் அயாங், அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்மைல் அவகிட்ட இல்லை. கண்டிப்பாக ஆரம்பம் அந்த ஸ்மைல் அவகிட்ட கொண்டு வருவான். எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த 6 வருஷம் லைஃப் அவளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. இனிமேல் இருக்க லைஃப் கண்டிப்பாக அவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கும். அண்ட் வீட்டில் அந்த பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? என் அப்பா அம்மா கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். என் அப்பா அம்மா பொறுத்தளவுக்கு அப்பா அம்மாவோட ஒப்பீனியன் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ தேவையில்லாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்காத, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீயர்ஸ்லாம் வெயிட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அவங்களும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அப்போ ஆரம் போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. அவர் எப்படி 1 வருஷம் 2 வருஷம் லவ்வா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அதுக்கு உட்காந்து அழுதுட்ருக்காங்க. நம்ம வந்துட்டா சுகாக்கா, ஏய் கொஞ்சம் பாருடி, என்ன நான் உன் முன்னாடி உட்காந்துருக்கேன், ஃபஸ்ட்டு நீ என்ன பாரு, நம்ம லவ்வை பற்றி பேசு, அவங்க லவ்வை அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க, நீ என்ன பாரு, என்ன பார்த்து பேசு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு நீவுமே வந்து சரி சரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சிட்டாடா, எப்போ பாரு சாரி. நம்ம என்னைக்காவது ஒரு மீட்டிங்கில் நீ சாரி சொல்லாமல் இருந்திருக்கியா நிவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஸ்ரீகா கேட்குறாரு. ஹர்ட் அண்ணா சாரி சொல்லணும்ல, ஒரு ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்னா சாரி தேங்க்ஸ் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும், எனக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட், அதனால தான் சாரி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காஃபியை வந்துட்டு சிரிச்சிட்டே குடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அப்பா, நீ சாரி தேங்க்ஸ் கேட்குறியோ இல்லை, தயவு செஞ்சு சிரிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருமே வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. நீ விட ஹேண்ட்ஸ் அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு மாதிரி இதை பற்றி யோசிக்காத, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சரி ஓகே, இன்னைக்கு ஷூட்டு யூனோ கூடயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஆமாம், ஸோ பாதியிலே எண்டாச்சுல அந்த ஷூட், அதுக்கான ஒர்க் ஷூட் தான். ஐ திங்க் இன்னும் ஒரு 1 வீக் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஷூட் எண்ட் ஆகிடும். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ எண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஷூட்டுக்கு வந்து போகணும். ஓ ரெஸ்ட் இல்லையா நான் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இந்த வாரம் ஷூட் எண்ட் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு மூவிக்கு வந்துட்டு ஷெட்யூல் கொடுத்துருக்கேன், ஸோ டேட் கொடுத்தனால நான் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே ஃப்ரீ டைம் இருக்கும்போது சொல்லு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஷிகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஷிகாவோட அப்படியே ஹேண்ட்ஸில் வந்து அப்படியே படுத்துக்கிறாங்க. ஸோ அதாவது டேபிள் மேலே ஹேண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்களே, அப்படியே வந்து அவங்களோட ஹெட்டை வந்து அந்த ஹேண்ட்ஸ் மேலே வந்து வச்சு அப்படியே படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ அவங்க மைண்டு வந்து எனக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம், அதுக்கப்புறம் வந்து ஆரம் வந்து 14 வருஷமாக லவ் பண்ணார் இல்லையா, அந்த விஷயம், இதில் அம்மா அப்பா வேறு வந்துட்டு ஓகே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்தாலுமே ஷுகா கூட இருக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது, இதை பற்றி யோசிக்க முடியாத ஒரு மைண்டில் ஷுகா கூட இருக்காரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு நம்ம நிவி இருக்காங்க. நம்ம ஷுகாவுமே வந்துட்டு இன்னொரு ஹேண்ட்ஸ் அப்படியே அவங்க வந்து தலையில் வந்து வச்சு கோதி கொடுத்துட்ருக்காரு. இதை பற்றி யோசிக்காத சரியா, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியும் வந்துட்டு நம்ம வந்து நிவியும் சரி ஓகே எனக்கு ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிவியுமே வந்து காரில் ஏறிக்கிறாங்க. நம்ம வந்து ஷுகாவுமே வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிவியுமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டு காரில் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஷுகாதை பார்த்துட்டு என்ன சைலண்ட் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, இல்லை நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயா, ஸோ அதான் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் அவ்வளோ ஹாப்பி, சூப்பர் சூப்பர் சூப்பர், நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு, நான் பிளேஸ்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஓகே சொல்கிறாங்க. பிகாஸ் நைட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான், ஸோ அப்போ நம்ம வந்து வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும், அவ்வளோதான் ஷுகாக்கு செம்ம ஹாப்பி. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு, ஷூட் முடிஞ்சோடனே ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் போடு, நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு இனிமே சரி ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பி வந்து ஷிகாக்கு. ஸோ வந்துட்டு அவருமே வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கார் வந்து டாப் பண்ணாங்க. ஸோ நிவியுமே வந்துட்டு இறங்கிட்டு அப்படியே வந்துட்டு ஷுகாமே காரை விட்டு கீழே இறங்குறாங்க. ஸோ வந்து நம்ம நிவி டைட்டாக ஷுகாவை ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு லவ் யூ அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. லவ் யூ சீக்கிரம் போ, சீக்கிரம் ஈவினிங் வரணும்னு வேண்டிக்கோ ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு காரில் வந்து ஏறி வந்து வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம வந்து நிவி வந்து உள்ளே போகிற வரைக்கும் அந்த கார் வந்து ஸ்டார்ட்டில் வந்து இருக்கே தவிர அது வந்து மூவ் ஆகலை. அது அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. நிவி உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு
நம்ம வந்து சிவமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிளம்புறாரு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக அவருக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிறாரு. ஏன்னா ஈவினிங் வந்து நம்ம நிவி கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி தான் கார் எடுத்துகிட்டு போயிருப்பாரு இல்லையா? ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீடு எப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அந்த வீட்டில் வந்து ஒரே ஒரு எப்படி சொல்றது மெய்ட் மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி இந்த வீட்டில் ஃபுல் சவுண்டே இல்லை. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது சைலண்ட் மட்டும்தான் இருக்குது. வாட்ச்மேன் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. பாடி கார்ட்ஸுமே வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. யாருமே அவ்வளோக்கா உள்ளே வரல. அந்த வீடு ஃபுல் சைலண்ட்டாக இருக்கோ. ஸோ வந்து மெய்ட் கிட்ட போயிட்டு குட் மார்னிங் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுமே வந்துட்டு குட் மார்னிங் பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாங்க. எந்திரிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்கா தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சரி ஓகே காஃபி அப்படின்ற மாதிரி கேட்கா போட்டுட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காஃபி எடுத்து வந்து நம்ம வந்து ஹோபி கையில் கொடுக்குறாங்க. 2 கப் காஃபி இருக்குது. அந்த 2 கப் காஃபி எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறா நேராக அப்ஸ்டர்ஸ் போகிறாரு. டோர் வந்து லாக் ஆகிருக்கோ. ஸோ வந்துட்டு அவருமே வந்துட்டு ஒரு காஃபி வந்து அங்கே ஒரு சின்ன டேபிள் இருக்குது. அந்த மேலே வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த காஃபி எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போயிட்டு வந்து பார்க்குறாங்க பிளாங்கெட் ஃபுல்லாக இழுத்து போத்திட்டு ஒரு பர்சன் தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்கோ. ஸோ வந்து ஷூட்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வந்திருப்பாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. நைட் டைம் ஷூட் முடிக்கிறது அதுக்கப்புறம் இப்படி வந்து தூங்குறது சிவலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த காஃபி கப் அந்த ஒரு சைட் டேபிளில் வச்சுட்டு அவங்க நேராக போயிட்டு அப்படி பெட் மேலே உட்காந்து ஏய் எந்திரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஹோபி ப்ளீஸ் ஐம் ஸோ டயர்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியுது. அதுக்காக பட்னியாக படுத்து தூங்கிட்டு இருப்பியா? எந்திரி சாப்பிட்டுட்டு இருந்து தூங்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். சாப்பிட்டா தூக்கம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளாங்கெட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மூஞ்சி அப்படி எப்படி சொல்கிறது ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ அப்படியே ஹேர்லாம் ரொம்ப அப்படியே வந்துட்டு கலைஞ்சு கிடக்கு. என்னடி ஹேரை கூட நீ வந்து சரி பண்ணிட்டு படுக்கலையா நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. நான் இப்போ தான் வந்தேன். 1/2 தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியும் மெய்ட் ஆண்டி சொன்னாங்க நீ எந்திரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்ரீயை வந்துட்டு எந்திரிக்க வைக்கிறாங்க. ஸோ எஸ்டா அது ஸ்ரீ தான். ஸோ ஸ்ரீயை எந்திரிக்க வச்சுட்டு போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹோபி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அப்புறம் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாத்தையும் எடுத்து வந்து கையில் கொடுத்துட்டு சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா இந்த ட்ரெஸ் வச்சுருக்கேன் எடுத்து ஒழுங்காக சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தான் வர்ற அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து குளிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து உட்காராங்க. ஸோ வந்து பெட் மேலே ரொம்ப டயர்டாக இருக்குது அவங்களுக்கு. காஃபி எடுத்து கையில் கொடுத்துட்டு குடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஒர்க்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் ஒர்க் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மைண்டில் வேறு ஏதோ ஓடுது. ஆனால் ஒர்க் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க. சரி ஓகே ரிலாக்ஸாக உட்காந்து கூடி சரியா எதையும் யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணனா போயிட்டு அப்படி நம்ம ஸ்ரீயோட ஹேர்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ட்ரையர்லாம் போட்டு அது வந்து வார்ம் பண்ணிவிட்டு அவருமே பக்கத்தில் அந்த காஃபியை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. காஃபி ஆறி இருக்கும் சுகா. நம்ம ஸ்ரீ அதை பார்த்துட்டு ஹோபிக்கிட்ட காஃபி ஆறி இருக்கும் ஹோபி வேறு காஃபி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு இந்த காஃபியே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே உட்காந்துருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது ஸ்ரீயோட ஹேண்ட்ஸை அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. ஸ்ரீமே வந்துட்டு எதுக்கு இப்படி மார்னிங்கே வந்திருக்க உனக்கு ஒர்க் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஸ்ரீ வந்து ஹோபியை பார்த்து கேட்க நம்ம வந்து ஹோபியுமே வந்துட்டு இல்லை இன்றைக்கி லீவு அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு நான் உன்னை பார்க்காம போயிருக்கேன் ஸோ அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல அப்போது இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ ஆமாம் நீ இருக்கிற வரைக்கும் இங்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் நான் தூங்கிடுவேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணேன்னா காஃபி கப்பை சைட் டேபிளில் வச்சுட்டு படுக்க வந்துட்டு போகிறாங்க. நீ தூங்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சதுக்கப்புறம் வந்து எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருமே என்ன பண்ணேன்னா ரூம் டோரை மெதுவாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருமே வெளியே போகிறாரு. நம்ம வந்து ஸ்ரீ வந்து படுத்தவங்க அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஐயோ என்ன பண்ணுறது இவன்கிட்ட என்னால் எதையும் சொல்லக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. மறுபடியும் மொபைலில் ஒரு மெயில் வந்துகிட்டே இருக்குது. அதை அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. இந்த மூவி உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு ஒரு இமெயில் லெட்டர் வந்திருக்கு. தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களுமே படுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஹோபியுமே போயிட்டு ஸோ வந்துட்டு கிச்சனில் மெய்ட் ஆண்டி கூட வந்துட்டு குக்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டி எனக்கு குக்லாம் வராது வேணா வெஜிடபிள்ஸ் வேணால் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுமாதிரி ஒரு சின்னதாக லைட் வெயிட்டான ஃபுட் அதாவது மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு டைம் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறாங்க. சரி ஓகே நான் போய் அவ்வளோ கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் கிட்ட போகிறாரு. பார்த்தா நம்ம ஸ்ரீயை வந்துட்டு மேலேருந்து கீழே இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு ஸோ வந்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்க எதையுமே காமிச்சிக்கல. ஸோ என்ன தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க
தூங்கிட்டு இருந்தேன், லைட்டாக பசிச்சுது அதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நான் சொன்னேன்ல உனக்கு பசிக்கும்னு, நீ தான் கேட்காம தூங்கிட்டு இருந்த, சரி சரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. நீ உட்காரு ஹோபி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹோபியுமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹோபி நிறைய விஷயம் சொல்கிறாரு. உனக்கு தெரியுமா இன்னைக்கு மார்னிங் என்ன நடந்துச்சு தெரியுமா, ஐயோ எனக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ஆரம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, ஐ திங்க் ஆரம்பிக்கு இது செகண்ட் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷாஹினிக்கு வந்து மார்னிங்கே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஜீனா, நான் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இல்லையா ஏதோ போயிட்டு மைக்கில் தப்பு தப்பாக பேசியிருப்பா போல், அதையுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஸ்ரீமே ஓ அப்படியா 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹோபி கூட இருக்க 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 அவங்க மைண்டே ரிலாக்ஸ் ஆகுது. அவங்க லைஃப்பில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுமே வந்துட்டு ஒரு செகண்ட் வந்துட்டு மறந்தே போயிடறாங்க. அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. நம்ம வந்துட்டு ஸ்ரீயுமே வந்துட்டு ஹோபி கிட்ட ஓ சூப்பர் அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஹோபி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு ஆனால் வந்துட்டு ஸ்ரீகிட்ட வந்துட்டு நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கல. ஏன்னா ஹோபிக்கு நீயா எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. நான் இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன், நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு ஹோபி இருக்காரு. ஸோ அதுக்காக தான் தினமும் ஹோபி வந்து தினமும் வீட்டுக்கு வருவார். இன்னைக்கு நான் ஏதாவது சொல்லுவாளா, இன்னைக்கு நான் ஏதாவது சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஸ்ரீ வந்து சொல்லவே மாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஹோபிக்குமே அது வந்துட்டு பழகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். அந்த அந்த மைண்ட் செட்லேருந்து அவளை கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும். அவள் சொல்லாட்டியும் வந்து தெரியும்ல அவள் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கா, எவ்வளோ வந்து கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஹோபி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இப்படி தான் வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே ஒரு மாதிரி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம டேவோட ட்ராமா ஷூட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்துட்டு காமிக்கிறோம். நம்ம டே போயிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து ஆப்போசிட்டில் ஹீரோயின் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் கொடுத்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, அவங்களுமே அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்துட்டு ஓகே ஓகே சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்ம யான் தான். ஸோ யான் வந்துட்டு அப்படியே அந்த ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க ஃபேஸில் வந்துட்டு சும்மா சிரிக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்மைல் இருக்குல்ல, அந்த ஸ்மைல் தான் இருக்குது. அது வந்து யாருமே அதை பேச நோட் பண்ணல, அது அவங்களோட விஷயம், அதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம டே அப்படி கிடையாது இல்லையா, அந்த ஸ்மைலை பார்த்து கண்டுபிடிச்சி வரல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஏதோ டிஸ்டர்பாக இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு நேராக வந்துட்டு நம்ம யான் பக்கத்தில் எந்திரிச்சு போகிறாரு. அவர் ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர் தானே, எல்லாருக்கிட்டே போய் வீசிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி தான் நம்ம யான் கிட்ட வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு போகிறாரு. ஹாய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, ஸோ வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு டேவை வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு அவங்களும் ஹாய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. டே வந்து நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ கேட்க வராரு. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு மேனேஜர் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குன்னு கொஞ்சம் ப்ரைவசி இருக்குது, ஸோ கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே யானை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து யானுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பிட்டு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரி மட்டும் கேட்குறாங்க. நம்ம வந்து யான் இப்படி சொன்னோன்னே வந்துட்டு நம்ம வந்து டேக்க இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து நின்றுட்டுருக்காரு. என்னடா அது, நம்ம ஜஸ்ட்டு பேச தானே வந்தோம், ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ண வந்தோம்னு சொல்கிறாங்க, அது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு போயிட்டு அவரோட பிளேஸில் உட்காந்து திரும்பியுமே வந்துட்டு அந்த இது பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கரெக்டாக ஒரு கார் வந்துட்டு இறங்குது. ஸோ அந்த காரில் வந்துட்டு ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு டேக்கு கண்ணெலாம் வியர்ட் ஆகுது. ஏன்னா இவங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போயிட்டு தான் சொன்னாங்க, இவங்க எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே இருந்து இறங்குறது ஸ்வீட்டி தான். ஸ்வீட்டி ஒரு ரொம்ப பெரிய வந்துட்டு ஆக்டர். ஸோ அவங்க எப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஃபீல்டில் செம்ம வந்துட்டு ஒரு பிஸியான ஒரு ஹீரோயினாக இருந்த ஒரு பர்சன். அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே சோஷியல் மீடியாவில் எதுலேயுமே அவங்க ஆக்டிவாக கிடையவே கிடையாது. இனிமேல் அவங்க வந்துட்டு மீடியா சைடே வரமாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. பட் அப்படி ஆப்போசிட்டாக அவங்க இறங்குறாங்க. அதை பார்த்தோன்னே டேக்கெல்லாம் கண்ணெல்லாம் வியர்ட் ஆகுது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு அவருமே வந்து இதை பார்த்துட்டு வாட், அப்போது இவங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்களே அவங்கக்கிட்ட சார் இவங்க எப்படி இங்கே, அவங்க தான்ப்பா செகண்ட் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, செகண்ட் ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஓ அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ வந்துட்டு உண்மையாகவே இவங்க நடிக்க திரும்ப வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வேகமாக வந்துட்டு நம்ம வந்து ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஜிமின்மே வந்து கால் பண்ணிட்டு சொல்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன யூனா நியூஸை பார்த்தியா என்ன அப்படின்னு கேட்க, யூனா நியூஸா, யூனாக்கு என்னாச்சு, அதெல்லாம் பார்க்கல, இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, என்ன விஷயம் என்னாச்சு, இதை விட என்ன பெரிய இது குண்டை தூக்கி போட போகிறேன் அப்படின்னு கேட்க, குண்டை தூக்கி போடலடா இது ஹாப்பி நியூஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே சொல்ல, இந்த மாதிரி நான் ஸ்வீட்டியை பார்த்தேன், அவங்க இந்த ட்ராமாவில் வந்து செகண்ட் ஹீரோயினாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினி வந்து எந்திரிச்சு நின்றுட்டுருக்கோம். என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க.
நான் வேணா ஃபோட்டோ எடுத்து அனுப்பவான்னு கேட்க, ஏய் இல்ல, இல்ல, இல்ல வேணாம். அது அது தப்பாயிடும். ஆ இல்ல உண்மையாவே நீ சொல்றியா? அப்டின்ற மாரி வந்து சொல்ல, ஆமான்டா. இது ஜேகே கிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லு அப்டின்ற மாரி சொல்ல, ஜேகேன்னு சொல்லிட்டு மீனா ஜேகேன்னு கத்திட்டு இருக்கான். ஜேகேவும் லியாவும் உட்காந்துட்டு கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேருமே உட்காந்து வீடியோ கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜேகேன்னு கத்தவும், ஜேகே வந்துட்டு அந்த மேட்ச்ல தோத்து போயிடுறான். லியா ஜெயிச்சிடுறாங்க. லியா ஏய் நான் ஜெயிச்சிட்டேன் அப்டின்ற மாரி சொல்ல, ஏய் ரொம்ப ஆடாத. அவன் கத்துனனால தான் நீ நான் வந்துட்டு எப்டி சொல்றது? அத பார்க்காம வுட்ட அதனால ஜெயிச்சிட்ட. அவ்வளோதான். மத்தபடி நீ ஒண்ணும் ஜெயிக்கல அப்படின்னு மாரி சொல்லிட்டு அவர் வேகமா போயிட்டு, என்னடா அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. டேய் ஸ்வீட்டி. ஸ்வீட்டி என்ன? என்ன உங்கள பத்தி எந்த அப்டேட்டும் வரல அதானே? இல்லடா அப்டேட் வந்துருச்சு. என்ன அப்டேட்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாரு ஒரு மாரி கேஷுவலா. ஸோ ஏன்னா அவருக்கு ஒரு மாரி டிசப்பாயின்ட்மென்ட்டா கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாரி ஹர்ட்டிங்கா இருக்கும். என்ன என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, டேய் இப்போ நடிக்க போயிருக்கான்ல ஒரு மூவி ஷூட்டு. ஐ மீன் ட்ராமா ஷூட்டு. அந்த ட்ராமால அவங்க செகண்ட் ஹீரோயினாடா அப்படின்ற மாரி சொல்ல, அது கேட்டோனே அப்படியே ஜிகேக்கு அவ்ளோ ஹாப்பியாயிடுது. டக்குன்னு அந்த மொபைல் வாங்கி, "டேய் நீ உண்மையாவே சொல்றியா? உண்மையாவே அந்த பொண்ணு தானா அது? நீ நல்லா பார்த்தியா? இல்ல சும்மா பார்த்துட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கியா? விளையாடாத டேய்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்றாரு. "டேய் சத்தியமா சொல்றேன்டா. அந்த பொண்ணு தான். ஆனா எப்படி 7 இயர்ஸ் ஆயிடுச்சேடா. அப்புறம் எப்படி திரும்ப?" அதெல்லாம் எனக்கும் தெரியல. டைரக்டர்ட்ட கேட்டப்போ அவங்க தான் செகண்ட் ஹீரோயின்னு சொன்னாரு. அப்படின்ற மாரி சொல்ல, உண்மையாவா? ஆமா. எப்போ ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்துட்டு லான்ச் ஆகுது அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல, அதுக்கு இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு தலைவா. வைடா ஃபோன. நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆக்ட் பண்றேன். ஏதாவது ஒரு ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னா, அத விட்டு அந்த பொண்ணு வந்தோனே எப்ப சீரிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டான். நம்ம வந்து இந்த சைடு ஜேகேக்கோ சரியான ஹாப்பி. அவன் வந்துட்டு செம்மையா அப்படியே கவுச் மேலலாம் ஏறி நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. இத பார்த்து வந்துட்டு நம்ம வந்து ஜின்னா டி 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 கவுச்டா என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? அப்படின்ற மாரி கேட்க, டக்குன்னு ஜின்ன ஹக் பண்ணி, ஹையாங் ஸ்வீட்டி திரும்ப வந்துட்டா அப்படின்ற மாரி சொல்ல, ஸ்வீட்டியா? ஓ! உன்னோட ஹீரோயினா? அப்படின்ற மாரி வந்து கேட்க, நீ கூட அந்த பொண்ண மிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தியே. அவங்க ட்ராமாலாம் பார்த்துட்டு ரிப்பீட் மோட்ல போட்டு பார்த்துட்டு இருந்தியே. அந்த பொண்ணா? அப்படின்ற மாரி வந்து கேட்க, ஆமா ஹயாங் அவங்க திரும்ப வந்துட்டாங்களாமா. நியூ ஹீரோயின், நியூ மூவி. ஓ! எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்ல, நம்ம வந்து ஜேகே எப்படின்னா, நம்ம வந்து ஸ்வீட்டியோட ஒரு பிக்கஸ்ட் ஃபேன் பாய். அந்த லவ்லாம் கிடையாது. ஆனா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ட்ராமாவ வந்துட்டு அவ்ளோ ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்துட்டு ட்ராமா எதுவுமே நடிக்காம போயிருந்திருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்க? என்ன பண்ணாங்க? அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. எந்த சோஷியல் மீடியால ஆக்டிவா இருந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றது? ஜேகே வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருந்திருப்பான். என்னாச்சுன்னு தெரியல. அந்த ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே விட்றா. அவங்க வந்துட்டு என்னைக்காவது வந்துட்டு வருவாங்க. ஒருவேளை மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிருப்பாங்க. விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானப்படுத்தியிருப்பாங்க. சரி ஓகே ஆல்ரெடி நடிச்சு வச்சிருந்திருப்பாங்களா நிறைய மூவிஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நடிச்சு வச்ச பழைய ஓல்டு மூவிஸ்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்திருப்பாரு. பட் இருந்தாலுமே அவர் அந்த மிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் டிசப்பாயின்ட் ஆயிருப்பாரு. ஸோ 1 இயர் 2 இயர் அப்படி போயிட்டே இருக்கா. 7 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி போங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே விட்டு இருந்திருப்பாரு. நான் இப்போ திரும்பவுமே வந்துட்டு அந்த ஆக்டர் வந்து நடிக்க வந்திருக்காங்கங்கும் போது எவ்வளோ ஹாப்பி இருக்கும். அதுதான் நம்ம ஜெகிக்கு செம்ம ஹாப்பி. அவங்க அந்த ஹாப்பிலேயே வந்துட்டு குதிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம வந்துட்டு தான் ஒரு சைடு ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் போகுது. இன்னொரு சைடு ரொம்ப வருஷமாக வந்துட்டு நடிக்காத ஒரு பொண்ணு இப்போ ஆக்டிங்க்கு வந்திருக்கு. இந்த ட்ராமா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஓகே கேஸ் அந்த பாட்டு வந்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங்.